بسم الله الرحمن الرحيم கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் ரபியுல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் நினைத்து பேசி முடிக்க முடியுமான ஒருவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நினைப்பதற்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் சிறப்பை பேசுவதற்காக எதற்காக நாம் இலங்கையிலிருந்து இங்கே வர வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கௌரவப்படுத்துவதற்காக எதற்காக அவர் கேரளாவில் இருந்து வர வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கௌரவப்படுத்துவதற்காக எதற்காக மௌலானா அவர்கள் மலேசியாவில் இருந்து வர வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் அப்படி நமக்கு என்ன செய்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால், முஹம்மது நபிகள் பெருமானார் அவர்களால் இந்த இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? இந்த செஞ்சி கோட்டைக்கு என்ன லாபம்? ஏன் நாம் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும்? சகோதரர்களே, அது சாதாரண ஒரு தலைவர் அல்ல. இந்த உலகத்தில் நாங்கள் முஸ்லிம்களாக வாழுவதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்திய தலைவர். இந்த உலகத்தில் நாங்கள் இஸ்லாத்தில் வாழ்வதற்காக தன்னுடைய முழு இன்பங்களையும் தியாகம் செய்த தலைவர். நீங்களும் நாங்களும் இன்று முழு உலகமும் அவரை நினைத்து பாராட்டுகிறது என்றால், சகோதரர்களே, அது பணத்தால், பலத்தால், பட்டத்தால், பதவியால், ஆட்சியால், அதிகாரத்தால், டாம்பீகத்தால் வந்ததல்ல. அவர் செய்த உண்மையான தியாகம் அல்லாஹ்வுக்காக. அவனுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக, அவனுடைய மார்க்கம் தலைத்து ஓங்க வேண்டும் என்பதற்காக, அவனுடைய இஸ்லாம் ஒளிர்விட்டு இந்த உலகம் எங்கும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை தியாகம் செய்த தலைவர். அவரை நினைப்பதற்காக தான் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நினைப்பதற்காக மாத்திரமல்ல, மௌத்து வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கையில் ஏந்துவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். சகோதரர்களே, பேச முடியுமா அவரை பற்றி? பேசி முடிக்க முடியுமா? புகழ் பாட முடியுமா? கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை கவிஞர்கள், எத்தனை புருதா ஷரீஃபுகள், எத்தனை எத்தனை விதமாக, வகை வகையாக, விதம் விதமாக புகழ்ந்தாலும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை, அவர்களுடைய மகிமையை யாராலும் பேசி முடிக்க முடியாது. அதான் டெல்லியில பிறந்த ஒருத்தர் இருந்தார், டெல்லியை சேர்ந்தவர். ஆனா அசல் அவர் பாரசி. யாரு? பெரியோர் ஹதீஸ்களை வல்லுனர் முஹத்திஸ் அப்துல் ஹக் திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லாரும் நபிய புகழ்றாங்க, நாமளும் கொஞ்சம் புகழ்ந்து பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிப்போம். அவருடைய சொந்த பாஷை பாரசி, ஆனா வந்த பாஷை அரபி. அரபியில பெரும் பாண்டித்தியம். எழுத ஆரம்பிச்சார். முதலாவது கவிதை வரி, யா சாஹிபல் ஜமால். முதலாவது என்ன எழுதலாம்? நபிகள் நாயகத்துடைய அழக பத்தி கொஞ்சம் பேசு. யா சாஹிபல் ஜமால், அழகு சௌந்தரியம் மிக்கவரே. இரண்டாவது என்ன எழுதுறது? வஸய்யிதல் பஷர், நபிகள் நாயகத்தின் தலைமை, மனிதர்களுக்கெல்லாம் தலைவரே. மூணாவது என்ன எழுதுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரகாசத்தை எழுதலாம். பிரகாசம், எவ்வளவு பிரகாசம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இமாம் பைஹகி சுனனுல் குப்ராவில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களாம்? தன்னுடைய செருப்பை சரி செய்து கொண்டிருந்தார்கள். செருப்பு பிஞ்சு போயிருச்சு. பிஞ்சு போன செருப்பை கொஞ்சம் சரி செஞ்சிட்டு இருந்தாங்க. செய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தில் அப்படியே வேர்வை முத்து முத்தாக படிந்து கொண்டிருக்கிறது. இத பார்த்தது யாரு? புதுசாவத்தம் பார்க்கல, நபிகள் நாயகத்தோட எந்த நேரமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க. பார்த்தத்தோட அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் ஷாக் ஆயிட்டாங்க?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேர்வையிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. உடனே சொன்னாங்களாம், فَإِذَا نَظَرْتَ إِلَى أَسِرَّةِ وَجْهِهِ بَرَقَتْ كَالْبَرْقِ الْعَارِضِ الْمُتَهَلِّلِ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால், அழகு சுந்தர குமுத திருவதனத்தை நீங்கள் பார்த்தால் மின்னல் வெட்டுவதை போல வெளிச்சம் ஏற்படும். மூணாவது எழுதினாரு, மின் வஜ்ஹிகல் முனீர் லகத் நுவ்விரல் கமர். யா ரசூலல்லாஹ், உங்க முகத்திலிருந்து தான் சந்திரனுக்கும் ஒளி கிடைச்சிருக்கும். உங்க முகத்துல இருந்துதான் சந்திரனுக்கும் ஒளி கிடைத்திருக்குமோ, அவ்வளவு வெளிச்சம் உங்க முகம். நாலாவது என்ன எழுதுறது? நாலாவது என்னங்க எழுதுறது? அழகை எழுதிட்டாரு, தலைமைத்துவத்தை எழுதிட்டாரு, வெளிச்சத்தை எழுதிட்டாரு. நாலாவது என்ன எழுதுறது? புரியல. அருளியலை எழுதுவதா, பொருளியலை எழுதுவதா, இல்லறத்தை எழுதுவதா, ஆன்மீகத்தை எழுதுவதா? எல்லா துறைகளையும் கற்று அல்லாஹ்வின் அருளை பெற்ற அந்த நாயகத்தை பத்தி 4 வரியில கவிதை எழுதி முடிக்கலுமா? சொன்னாரு, லா யும்கினு ஸனாஉ கமா கான ஹக்குஹு. யா ரசூலல்லாஹ், உங்களை முறையாக புகழ என்னால் முடியவில்லை. சுருக்கமா ஒண்ணு சொல்லவா? இப்ப அரபி பாசையில இருந்து சொந்த பாசைக்கு மாறிட்டாரு. சொன்னாரு, சுருக்கமா சொல்றேன், அல்லாவுக்கு பின்னால எல்லாமே நீங்க தான். அல்லாவுக்கு பின்னால் எங்களுக்கு எல்லாம் அவர்தான். நம்முடைய தாய் அல்ல, நம்முடைய தகப்பன் அல்ல, நம்முடைய மனைவி அல்ல, நம்முடைய குழந்தைகள் அல்ல. கியாமத் நாளிலும் நமக்கு கரம் கொடுக்கும் தலைவர், அவரை நினைப்பதற்காக தான் இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அவர் அழகை பற்றி பேசுவதா, அறிவை பற்றி பேசுவதா, ஆற்றலை பற்றி பேசுவதா? அதான் புகாரி ஷரீஃப்ல வருது, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 120 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். எவ்வளவு காலம்? 120 வருஷம். 60 வருஷம் காபிர், 60 வருஷம் முஸ்லிம். 60 வருஷம் காபிர், 60 வருஷம் முஸ்லிம். 60 வருஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வசை பாடியவர், ஏசி திட்டி தீர்த்தவர். ஆனால் அல்லாஹ் அந்த 60 ஆண்டுகளும் செய்த குற்றத்துக்கு பகரம் எடுப்பதற்கோ தெரியவில்லை. இன்னும் 60 ஆயிரம் அல்லாஹ் கொடுத்துட்டான். முஸ்லிம் பாடினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் மேடை எடுத்து கொடுத்திருந்தார்கள். சொல்லுவார், அழகான வார்த்தை, புகாரியுடைய வார்த்தை, வஅஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி. யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகானவரை என்னுடைய கண்கள் கண்டது கிடையாது. வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ. உங்களை விட அழகானவரை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததும் கிடையாது. خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ. எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். وَكَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அதை போல அல்லாஹ் உங்களை படைத்தது மாதிரி இருக்கு. நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஏதாவது ஒரு குறைய பார்ப்போம். கொஞ்சம் ஒசரமா இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் கட்டையா இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் கருப்பா இருந்தா நல்லா இருக்குமே, மூக்கு கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, பல்லு கொஞ்சம் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றம், சகோதரர்களே, எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் படைத்தார். எந்த குறையும் இல்லை. அவருடைய அணுவாக சஹாபாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை 30 வருஷம் 40 வருஷம் உசுறு குசுராக பழகின தோஸ்து மௌத்தா போயிட்டார். கேட்டு பாருங்களே மத்தவர்கிட்ட, உங்க தோஸ்து உசுறு குசுறு, அவர் இல்லாம தின்ன மாட்ட, அவர் இல்லாம குடிக்க மாட்ட, அவர் இல்லாம பிரயாணம் போக மாட்ட. அவருடைய உடம்புல தலையில எத்தனை முடி பழுத்து இருந்துச்சு, எத்தனை முடிகள் நரைத்திருந்தது. யாராச்சும் சொல்லுவானா? முடிய. சரி, ஓ மனைவி மௌத்தா போயிட்டா,
எத்தனை முடி நரைச்சிருந்துச்சு. அவன் கேட்பான், வாழ்ற காலத்துல இவவோட பட்டது போதாததுக்கு அவ தலையிலும் நரைச்ச முடியையும் வேற நான் என்னோணுமா? ஆனால் சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்தார்கள். யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்படாத அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அவருடைய தலையிலும் தாடியிலும் எத்தனை முடிகள் நரைத்திருந்தது என்பதையும் சஹாபாக்கள் எண்ணி எழுதி வைத்திருக்கிறார். 21 முடி. முதலில் எங்கே நரைத்தது? இங்கே. அதையும் எழுதி இருக்கிறார். தலைமுடி எப்படி இருந்தது? நெற்றி எப்படி இருந்தது? கண்கள் எப்படி இருந்தது? வாய் எப்படி இருந்தது? நெஞ்சு எப்படி இருந்தது? அழுகை எப்படி இருந்தது? சிரிப்பு எப்படி இருந்தது? நடை எப்படி இருந்தது? உடை எப்படி இருந்தது? பாவனை எப்படி இருந்தது? அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா. நீங்க இன்னைக்கு அதை வாசிச்சு பார்த்தாலும் நேர்முக வர்ணனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ல பார்த்தா எப்படி நாம வர்ணிப்போமோ அதை போல சிந்தனை நம்முடைய கல்விகளில் உதயமா. அழகுக்கு பெயர் போனவர், அழகுக்கு அவரை நிகராக யாரும் கிடையாது. அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு மனைவி. புகாரில வருது. கேட்டாங்க, மன் அஹப்புன் நாஸி இலைக்க யா ரசூலல்லாஹ், உலகத்தில் உங்களுக்கு ஆக விருப்பமானவர் யார்? சொன்னாங்க, என்னுடைய மனைவி ஆயிஷா. அவதான் எனக்கு ஆக விருப்பமான உலகத்துல. உலகத்துல ஆக விருப்பமானவர். ஏன்? சாதாரண மனைவி அல்ல, கணவனை பார்த்து பார்த்து ரசித்தவர், கணவனை பார்த்து பார்த்து கவனித்தவர். கணவன் சக்கராத்தில் இருக்கும் போது தன்னுடைய மடியில் கூட வைக்காமல் நெஞ்சோடு அணைத்திருந்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பெண்கள் தன்னுடைய கைகளை தான் வெட்டிக்கிட்டாங்க. வரலாறு தெரியுமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன நேரம் பார்த்தாங்க 3வது வானத்துல. புகாரில வருது. 1வது வானத்துல யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 2வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம். 3வது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 4வது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். 5வது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். 6வது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம். 7வது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது வானத்துக்கு போனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மர்ஹபன் மர்ஹபன், வருக வருக நபியே, சாலிஹான நபியே, வாங்க வாங்க என்று கூப்பிடுறார். கிட்ட போய் பார்த்தாங்களா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் ஊதிய ஷத்ரல் ஹுஸ்ன், அழகு அல்லாஹ் சரிபாதியாக பிரித்து அதில் பாதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் கொடுத்திருந்தான். துனியால அப்படி ஒரு அழகு கிடையாது. நம்ம கண்டிருக்கவும் மாட்டோம், காணவும் முடியாது. எவ்வளவு அழகான ஆக்களை கண்டிருப்போம். எங்கேயாவது நாங்க நடு ரோட்ல நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், என்ன அழகு என்ன அழகு, யாராவது சொல்லி இருப்போமா? ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ரெடியாக்கி வச்சுட்டு 2 பக்கமும் பெண்களை உட்கார வச்சு நடுவுல கையில கத்தியையும் ஒரு ஆப்பிள் பழத்தையும் கொடுத்து, சுலைஹா சொன்னா, எகிப்து நாட்டு மினிஸ்டருடைய மனைவி, எல்லாரும் பழத்தை வெட்டி சாப்பிடுங்க. பழத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப சொன்னா, யூசுப் வெளியே வாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெண்களுக்கு நடுவால் அப்படியே செல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பெண்கள், அல்லாஹ் சொல்கிறான், அவரை கண்ட பொழுது அக்பர்னஹு, எல்லா பெண்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கி, வகத்தஅன ஐதியஹுன்ன, தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள். வகுல்ன, சொன்னார்கள், ஹாஷலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், மா ஹாதா பஷரா, இவர் ஒரு மனிதராக இருக்க முடியாது. இன் ஹாதா இல்லா மலகுன் கரீம்,
இவர் நிச்சயமாக வானத்திலிருந்து இறங்கிய மலக்காகத்தான் இருப்பார். ஒரு மனிதனால இவ்வளவு அழகா இருக்க முடியுமா? ஒரு மனிதனால இவ்வளவு அழகா இருக்க முடியுமா? இவர் மலக்கு, இவர் மனிதனே கிடையாது. ஐஷா அம்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழக கண்டு அவங்க கையத்தான் வெட்டினாங்க. லவாமா زليخا لو رأينا جبينه لآثرن بقطع القلوب على الأيدي. சுலைஹாவை படித்த அந்த பெண்கள் உங்களுடைய நெற்றி அழகை மாத்திரம் கண்டிருந்தால், முழுசா பார்க்க தேவை, நபியுடைய முழு அழகை பார்க்க தேவையில்ல, நெற்றி அழகை மாத்திரம் கண்டிருந்தால் கைகளை வெட்டி கொண்ட பெண்கள் இதயங்களை வெட்டி இருப்பார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தை தூரத்துல கண்டா சொல்லுவாங்க, அமீனுன் முஸ்தஃபா பில் கைரி யதுஉ கபௌஇல் பத்ரி ஸாயலஹு ஸலாம். அமீன், நம்பிக்கையின் நட்சத்திரம் வருகிறார். எப்படி வார்த்தை? இன்னைக்கு நாமளும் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தாலும் குத்தமாயிரு இந்த காலம். அது அளவுக்கு மீறி புகழாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க. நம்முடைய தலைவரை நாம புகழாம தெருவுல போறவங்களா புகழ்வாங்க. நமக்காக ரத்தம் சிந்தியவரை நாம புகழாம யாரு புகழ்றது? சகோதரர்களே, அல்லாஹ் புகழ்கிறார், சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள், நாம புகழ்ந்தா குத்தமா? அபூபக்கர் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக் நாயகம், அமீனுன், நம்பிக்கையின் நட்சத்திரம் வருகிறார். யாரையும் ஏமாற்றியது கிடையாது. தன்னுடைய 63 ஆண்டு காலத்தில் உலகத்தில் யாரையும் ஏமாற்றாத தலைவர். இன்னைக்கு ஓட்டு போட்டா ஒரு சொல்லு, ஓட்டு போடலன்னா ஒரு சொல்லு, ஆட்சிக்கு வந்தா ஒரு சொல்லு, ஆட்சிக்கு வரலன்னா சொல்லு. தன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றாத தலைவர் முஸ்தபா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகள் பெருந்தகை. மக்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கும் அழைப்பாளர் பெருந்தகை வருகிறார். இருட்டை விரட்டி அடிக்கக்கூடிய பௌர்ணமி நிலவின் ஒளியை போன்றவர் வருகிறார். எப்படி புகழ்! தலாயிலுன் நுபுவால வருது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூரத்தில் கண்டால் சொல்வார்களாம், லவ் குன்த மின் ஷைஇன் சிவா பஷரின் லகுன்தல் முதியா லைலத் பத்ரி. யா ரசூலல்லாஹ், உங்களை மாத்திரம் அல்லாஹ் ஒரு மனிதனாக படைக்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களை அல்லாஹ் பௌர்ணமி இரவின் நிலவாக படைத்திருப்பார். அவ்வளவு அழகு நீங்க. உங்க அழகை எங்களால வர்ணிக்க முடியல. அதான் திருமிதியில வருது. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்தி இப்ஹியான். ஒரு நாள் பௌர்ணமி இரவு, நிலவு, முழு நிலவு இலங்கிக் கொண்டிருக்கிறது. சரியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு கலர்ல ஒரு போர்வையை போத்தி கொண்டு ஒரு துண்டை போட்டுக்கிட்டு கீழே உட்கார்ந்து இருக்கிறான். நிலவை பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்த்தேன். நிலவை பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்த்தேன். நிலவை திரும்ப பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்த்தேன். அல்லாஹ் மீது சத்தியமாக நபிகள் நாயகம் தான் நிலவை விட அழகானவராக இருந்தார். நாம காணலையே சகோதரர்களே, நேரடியாக காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கல. கனவுலையாவது காணணுமா இல்லையா? கியாமத்திலேயாவது காணணுமா இல்லையா? சொர்க்கத்திலேயாவது காணணுமா இல்லையா? அதுக்குரிய முயற்சி தான் இந்த சபைகள், அதுக்குரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சிகள். சகோதரர்களே, லேசான தலைவர் அல்ல, லேசான தலைவர் அல்ல. நாம் நினைப்பதை போல் சாதாரண மனிதர் அல்ல, சாதாரண மனிதர் அல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் சூரியன் ஓடுவதை போல் இருக்குமா.
அழகான தோற்றம் கொண்டவர், படர்ந்த நெற்றி, வாசியுல் ஜபீன், வில்லை போன்ற புருவம். கொஞ்சம் கற்பனைக்கு எடுத்து பாருங்கள். வில்லை போன்ற புருவம், நீண்ட மூக்கு, பெரிய தலை. சின்ன தலையா இருந்தா அசிங்கமா இருக்கும், ரொம்ப பெருசா இருந்தாலும் அசிங்கமா இருக்கும். அதீமுல் ஹாமாண்டா கம்பீரமான தலை, கம்பீரமான தலை, தலை முடி. வாலிபர்களே, இந்த முடியுடைய விஷயம் வரும்போதுதான் ஞாபகம் வரும். உங்களுக்கு எதுல முன்மாதிரி இல்லை இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு எதை காட்டி தரவில்லை நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் 4 முறைதான் தன்னுடைய முடியை வலித்திருக்கிறார். 4 வாட்டிதான், 4 வாட்டிதான் முடிய வலிச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை 3 முறையில் வளர்த்திருக்கிறார்கள். வாலிபர்கள் விளங்குங்கள், உங்களுக்கு முடி வைப்பதிலும் முன்மாதிரி இருக்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது ஜும்மா, 2வது லிம்மா, 3வது வஃப்ரா. காதி அரைவாசி வரைக்கும் வளர்த்திருக்கிறார்கள், காது முடியும் வரைக்கும் வளர்த்திருக்கிறார்கள், தோல் புஜம் வரைக்கும் வளர்த்திருக்கிறார்கள். நடுவாக கோடெடுத்து வார மாட்டார்கள், கோடு பிரிந்தால் கோடெடுத்து வாருவார்கள், இல்லை என்றால் நேராக வாருவார்கள். தலைக்கும் மத்தர் போடுவார்கள், தலை நிறைய எண்ணெய் போடுவார்கள். சகோதரர்களே, உடம்பில் உள்ள ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு சட்டம் சொல்லி தந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலையில இருக்கிறது முடிதான், புருவத்தில் இருக்கிறது முடிதான், மீசையில இருக்கிறது முடிதான், தாடியில இருக்கிறது முடிதான், மறைவானது முடிதான். எல்லா முடிக்கும் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு இஸ்லாம். தலைமுடி சொன்னார், வெட்டணுமா பூர்த்தியாக வெட்டுங்கள், வளர்க்கணுமா முழுமையாக வளருங்கள். இங்க கொஞ்சம் கரண்டி, அங்க கொஞ்சம் சொரண்டி, மேல மட்டும் அப்படி வைக்கிறது. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முறை அல்ல, இது யூதர்களுடைய முறை. நம்முடைய ரோல் மாடல் யார்? நம்முடைய முன்மாதிரி யார்? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புருவத்தில் இருப்பது முடிதான், புருவத்தில் இருப்பது முடிதான். சொன்னார்கள், புருவத்தில் முடியை யார் வெட்டுவாரோ வலிப்பாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டா. பொன்னுடுப்பாட்ட வந்தாலே இங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, மணப்பெண் அலங்கரிப்பாங்க இல்லையா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கால பொன்னுடுப்பாட்டு. மணப்பெண்ணை அலங்கரிக்க வாரவ முதலாவது செய்யற வேலை பொண்ணுடைய புருவத்துல விளையாடு. கல்யாணம் அன்னைக்கே அல்லாட சாபத்தோட கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் விளங்குமா? அந்த கல்யாணம் உருப்படுமாங்க? கல்யாணம்ங்கிறது ரியல் லைஃப். கல்யாணத்துக்கு முன்னால உள்ளது ட்ரையல் லைஃப். ரியல் லைஃப்ல இருந்தாவது நீ நாயகத்தின் வழிமுறையை பின்பற்ற கூடாதா? அதிலேயே முதலாவது கருத்து. அந்த கல்யாணம் வந்து தொழுகை இல்ல, ஒன்றும் இல்ல, மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிருமா? வருஷம் முழுக்க மௌத்தாகும் வரைக்கும் உன்ன மேக்கப் இல்லாம தான் அவர் பார்க்க போறாரு. கல்யாணத்தன்னைக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சு ஏமாத்துற, எதுக்கு இந்த ஏமாத்து வேலை? வருஷம் முழுக்க மேக்கப் இல்லாம தான் இருக்க போறீங்க, வாழ்க்கை முழுக்க மேக்கப் இல்லாம தான் இருக்க போறீங்க. ஒரு மேக்கப்புக்காக, ஒரு அலங்காரத்துக்காக அல்லாஹ்வுடைய சாபத்தை வேண்டுவதா? பெண்கள் மட்டுமா? ஆண்கள், வாலிபர்கள் இப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு போடுறான். இங்க போடுறாங்களோ தெரியல, நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு சிலவங்க போடுவாங்க. அந்நியர்களுடைய கலாச்சாரம் ஹராம். மீசை இதுவும் முடியல. இதுக்கு சொன்ன இஸ்லாம் சகோதரர்களே, மீசையை வலிப்பதல்ல, மீசையை கத்தரியுங்கள், வெட்டுங்கள். மீசையை வெட்ட சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீச வளர்த்தவன் தான் ஆம்பளை. இது நம்முடைய கலாச்சாரம் அல்ல. மீசையை வெட்டுபவன் தான் உண்மையான முஸ்லிம் ஆம்பளை. சகோதரர்களே, இங்க இருக்கிறதும் முடியல. ஆனால் சொன்னார், தாடியை அடர்த்தியாக வளங்கள். செஞ்சி மக்களிடம் தான் கெஞ்சி கேட்டுக்கொள்ளும் விஷயம்தான்
நாம் கபருக்கு போகும்போது நம்முடைய உடம்பில் வரக்கூடிய ஒரே சுன்னத்து இந்த தாடி மாத்திரம்தான் சகோதரர்கள். மௌத்துக்கு முன்னால் நீயத்து வையுங்கள், பூர்த்தியான தாடியோடுதான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்தோடு நான் கபருக்கு போவேன். பக்கத்தில் இருப்பது முடிதான். ஆனால் யாருக்கு முடியுமோ அவர்களை பிடிங்க சொன்னார்கள். மறைவிடமும் முடிதான், அதனை வலிக்க சொன்னார்கள். முடிக்கு சொல்லி தந்த இஸ்லாம், முடிக்கு நாயகம் சொல்லி தந்த இஸ்லாம் இதெல்லாம். சகோதரர்களே, அனைவருக்கும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி. நமக்கு தெரியக்கூடாதா? நாம் விளங்கக்கூடாதா? நாம் அவரை பற்றி பேசக்கூடாதா? சகோதரர்களே, சிங்கத்துக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் யார். சிங்கம் ஹாக்கிமில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு அடிமை சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். கப்பலில் பிரயாணம் செய்யும் போது படகு உடைந்து ஒரு கம்பத்தில் தொங்கிக் கொண்டு அப்படியே கரையை வந்தடைகிறார். சகோதரர்களே, அந்த கரை ஒரு பயங்கரமான மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு தீவு. எழும்பினதோட தூரத்துல பார்த்தா ஒரு பயங்கரமான சிங்கம் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே சொல்லல. கிட்ட வந்த சிங்கத்திடம் ஒரு வார்த்தை சொன்னார், யா அபல் ஹாரிஸ், ஏ சிங்கமே. சிங்கத்துக்கு அரபியில 500க்கு மேல பேர். எத்தனை பேரு? 500க்கு மேல பேர் இருக்குது சிங்கத்துக்கு மாத்திரம் அரபியில். ஹைதர்ண்டா சிங்கம், அசதுண்டா சிங்கம், உசாமாண்டா சிங்கம், கஸ்வராண்டா சிங்கம், ஹைதமண்டா சிங்கம், அபுல் ஹாரிஸ்ண்டா சிங்கம். சிங்கத்துடைய பட்ட பெயர் தான் அபுல் ஹாரிஸ். யா அபுல் ஹாரிஸ், ஏ சிங்கமே. நான் யார் தெரியுமா? அன மௌலா ரசூலில்லாஹ், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமை. நான் சொன்னதுதான் தாமதம். கடிக்க வந்த சிங்கம் அப்படியே தலையை குனிந்து அவருடைய தோல் புஜத்தை கத்தி ஆளை எழுப்பாட்டி அப்படியே தன் மீது ஏற்றிக்கொண்டு மனிதர்கள் வாழக்கூடிய பிரதேசம் வரை வந்து அவரை விட்டு விடை கொடுப்பதை போல தலையை ஆட்டி விட்டு சென்றது சிங்கம். மிருகத்துக்கு, சிங்கத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பது தெரியும் என்றால் நமக்கு தெரியக்கூடாதா? நாம் விளங்கக்கூடாதா அந்த தலைவரை பற்றி? சகோதரர்களே, மரங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். மரங்களுக்கு தெரியும். டெய்லமில் வருகிறது, ஒரு காட்டரவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், உனக்கு ஒரு நலவு சொல்லித் தரவா? உனக்கு ஒரு நலவு சொல்லித் தரவா? சொல்லித் தாருங்கள். என்ன விடயம்? சொன்னார், கலிமா சொல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள். உடனே காட்டரவி கேட்டாராம், இதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க ரசூலுங்கிறதுக்கு, அல்லாஹ் தான் கடவுளுங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்? உடனே சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூரத்தில் இருந்த ஒரு மரத்தை நோக்கி கையை காட்டினார்கள். அந்த மரம் அப்படியே வேரோடு பிளந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் வந்து நின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் வந்து நின்றது. அஹராபி இஸ்லாத்துக்கு வந்த மரக்குற்றிக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். உயிரில்லாத மரக்குற்றி, மரம் அல்ல, மரக்கட்டைக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். திருமிதியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேடை அடிப்பதற்கு முன்னால் மஸ்ஜிது நபவியில் ஒரு ஈச்ச மரத்துடைய குற்றிக்கு மேலிருந்துதான் ஹுத்பா ஓதுவார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல ஹுத்பா ஓதுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஒரு மிம்பர் படி அடித்து தரவா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் ஷித்தும், நீங்கள் விரும்பினால் மிம்பர் அடியுங்கள்.
சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 3 படிகளை உடைய ஒரு மிம்பர் அடிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மேல் ஏறி நின்று கொண்டு குத்பா ஓதுகிறார்கள். முழு மதீனத்து சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்க பள்ளிவாசலுக்குள் அழுகை சத்தம் கேட்கிறது. அழுக சத்தம், பயங்கரமான அழுக சத்தம். சில ரிவாயத்துல வருது, காளமாடு கத்துற மாதிரி சத்தமா, காளமாடு கத்துற மாதிரி சத்தம். பள்ளிவாசல் உள்ள எங்க இருந்து வருது சத்தம்? ஈச்சமர குட்டியிலிருந்து சத்தம் வருது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட்டு விட்டு புதிய மிம்பருக்கு மேல ஏறி குத்பா ஓதுறாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து இறங்கி அந்த ஈச்ச மரக்குட்டியை தூக்கி அப்படியே கட்டி அணைத்து கொண்டார். கட்டி அணைச்சதோட சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு குழந்தை எப்படி அழுகையை நிறுத்துமோ அத போல ஏங்கி ஏங்கி அந்த ஈச்ச மரக்குட்டி தன்னுடைய அழுகையை நிறுத்தியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் லம் அஹ்ததின்ஹு, இந்த ஈச்ச மரக்குட்டியை மாத்திரம் நான் கட்டி பிடித்து சமாதானம் சொல்லவில்லை என்றிருந்தால் உலகம் அழியும் வரைக்கும் இது அழுது கொண்டே இருக்கும். உயிர் இல்லாத ஈச்ச மரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெருமதி தெரியும் என்றால், உயிரோடு இருக்கக்கூடிய நாம் அவரை பின்பற்ற கூடாதா? நாம் அவர்களை கண்ணியப்படுத்த கூடாதா? நாம் அவர்களை தலைக்கு மேல் தூக்கி வைக்க கூடாதா? சகோதரர்களே, சகோதரர்களே, ஈச்ச மரக்குலைக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். ஈச்சங்குலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு கிராமத்துக்கு ஒரு அரபி வந்தார். நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதியிலையும் வருது வார்த்தை வித்தியாசங்களோடு. உடனே தனக்கு பக்கத்தில் இருந்த ஈச்ச மரத்தின் மீது இருந்த குலையை நோக்கி கையை காட்டினார்கள். ஈச்ச மரத்துடைய கொலை காயெல்லாம் தொங்குமே, இங்க கொலைன்னா சொல்லுவாங்க, ஈச்சங்கொலை, திராட்சை கொலை மாதிரி ஈச்சங்கொலை அப்படியே கலந்து தானாக வந்தது. கட்டுக்கதைகள் அல்ல இதெல்லாம், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். அதான் உங்களுக்கு கிதாபுடைய பெயரோட சொல்றது. ஈச்ச மரத்துடைய குலை இதுக்கும்பாங்க அரபியில. அப்படியே கலந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலடியில் வந்து 3 முறை சஜதா செய்தது. சஜதா செய்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஜி இலா மகானிக், உன்னுடைய இடத்துக்கு திரும்பி போ. ஈச்சங்குலை அப்படியே போய் மரத்தில் ஒட்டி கொண்டது. ஆராவி சொன்னான், உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, ஒரு மரத்துடைய குலை, ஈச்சங்குலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதிப்பு இருக்கிறது என்றால் நாம் முஸ்லிம்கள் நாம் மதிக்க கூடாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நாய்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். நாய்களுக்கு தெரியும் நஜீஸான மிருகம். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி புகாரிக்கு ஆக விரிவான ஆக பிரபல்யமான விரிவுரைதான் ஃபத்ஹுல் பாரி. அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய அவருடைய ஒரு கிதாப் இருக்குது, அத்துரருல் காமினா. அதுல மங்கோலியா நாட்டுல நடந்த ஒரு சம்பவம், பிரபல்யமான சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார். மங்கோலியாவில் ஜெங்கீஸ் கானுடைய ஆட்சிக்கு பின்னால் அலாத்து கான் என்பவனுடைய ஆட்சி வந்தது. அந்த நேரத்தில் அலாத்து கானுடைய தொடர்பில் கிறிஸ்தவ பெண்கள் திருமணம் முடிக்க ஆரம்பித்து மங்கோலியாவில் உள்ள மக்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்க ஆரம்பித்தார். அப்ப பெரியோர் மாநாடு, லட்சக்கணக்கான மக்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெரியோர் மாநாடு. இப்ப அந்த கிறிஸ்தவ மதத்துல உள்ள ஒரு ஆலிம் சாப்ப கூட்டிட்டு வந்து பெரியோர் பயான் நடக்குது. என்ன பயான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழுக்கு மாற்றமாக நபி அலைஹிஸ்ஸலாத்தை குறை கூறி வசைபாடி பயான் நடக்கு. லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே அலை திறந்த மடை திறந்த வெள்ளம் போல் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள்.
இவன் நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசுறான். ஏசினதோட கூட்டத்துல இருந்த ஒரு நாய் அவனை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. பயங்கரமா குலைக்குது. குலைச்சதோட இப்ப நான் பயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்க ஒரு நாய் ஒன்று வந்து குலைச்சா நீங்க என்ன பாப்பீங்களா? நாயை பாப்பீங்களா? நாயின் பக்கம் அவ்வளவு பேருடைய கவனமும் நாயின் பக்கம் திரும்புது. திரும்பினத்தோட இவன் பார்த்தான், எனக்கு விஷயம் சரியில்லை. உடனே சொன்னானா, நீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நான் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசினதுக்காக நாய் குலைக்கல. ஏசுறதா விலங்குதான் உங்களுக்கு திட்டுறது. நான் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு திட்டினதால நாய் குலைக்கல. என்ன பார்த்து நான் கைய ஆட்டி ஆட்டி பயான் பண்றது அதுக்கு புதுசா இருக்கு, அதனாலதான் அது கத்துது, அதனாலதான் அது குலைக்குது. நான் கைய ஆட்டாம முகம்மதுக்கு பேசுறேன், அப்ப அது பேசாம இருக்கும். அப்படியா? கைய ஆட்டாம விட்டுட்டு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு திட்ட ஆரம்பிக்கிறார். யாரும் எதிர்பார்க்கல. திடீர்னு அந்த நாய் பாய்ந்து இவனுடைய குரல் வளையை கடித்து துப்பியது. அந்த சபையில் இருந்த 40,000 பேர் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார். நாய்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். நமக்கு தெரியக்கூடாதா சகோதரர்களே? சந்திரனுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். சந்திரன் மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க. முதலாம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்துல மன்னருடைய பெலஸ் இருக்குது. மக்காவோட அஜியாத் பக்கம் அந்த மலை, அந்த பெலஸ் உள்ள மலை இருக்குதே, அந்த மலையுடைய பெயர் அபு குபைஸ் மலை. மலையெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு தான் பெலஸ் கட்டியிருக்கான். அந்த அபு குபைஸ் மலைக்கு பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்த நேரம் தான் மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உண்மையான நபியாக இருந்தால் இந்த சந்திரனை நீங்க 2ஆ பொளந்து காட்டும். சந்திரனை 2ஆ பொளந்து காட்டும், அப்பதான் நாங்க நம்புவோம். கையை நீட்டினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்கிறான், கையை நீட்டியதுதான் தாமதம். சந்திரன் 2ஆக புலந்து ஒரு பாதி அபு குபைஸ் மலைக்கு அங்காலும் அடுத்த பாதி குவைகான் என்ற மலைக்கு அங்காலும் பிரிந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த இந்தியாவினுடைய சேர மன்னன் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறும் எழுதப்பட்டது. சந்திரனுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். நமக்கு தெரியக்கூடாதா சகோதரர்களே? தண்ணீருக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். தண்ணீர் புகாரியுடைய ஹதீஸ். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பிரயாணத்தில் wudu எடுப்பதற்கு தண்ணீர் இருக்கவில்லை. சொன்னார்கள், ஒரு பாத்திரம் தோல் துருத்தி கொண்டு வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்தார்கள். நபியுடைய 2 விரல்களின் இடுக்குகளுக்கு இடையிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க எல்லோரும் 300 பேருக்கு மேல் அதில் குடித்தோம், wudu செய்தோம். நபியுடைய கையின் இடுக்குகளின் இடையில் இருந்து வந்த தண்ணீர். சகோதரர்களே, பேருக்கு இருக்கும் மதிப்பு இந்த உலகத்தில் வேற யாருக்காவது இருக்கிறதா? முஹம்மத் என்ற திருநாமம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு பேரை கேட்டுட்டு ஸலவாத்து சொல்லலையோ அவனுக்கு மலக்குமாருடைய தலைவர் பதுவா செஞ்சான். யாருக்காவது இருக்குதா இந்த சிறப்பு? யாருக்காவது இருக்குதா? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னங்க? முஹம்மது என்றால் அர்த்தம் புகழுக்குரியவர். என்ன மீனிங்? புகழுக்குரியவர். பாருங்க, பேரும் புகழ். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரு இடத்தில் எழுப்பாட்டுவார். மற்ற எல்லாரும் சமமாத்தான் எழுப்பும். இங்கதானே 1000 பிரிவு, படித்தவன் படிக்காதவன், பணக்காரன், அவரு துனியாதாரி, இவர் தீன்தாரி, அப்படி இப்படி 1000 பிரிவு. சில இடங்கள்ல இந்தியால ஜாதி பிரச்சனை எல்லாம் இருக்கா இல்லையா? நீ உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி,
சகோதரர்களே, உலகத்தில் யாராக இருக்கலாம், எல்லாரும் கியாமத்துடைய நாளையில் சமனாகத்தான் எழும்ப வேண்டும். அல்லாஹ் உன்னிடம் இருக்கும் எந்த வசதி வாய்ப்பையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் கியாமத்துடைய மஹ்ஷர் பூமியாக பலஸ்தீனை மாற்றுவார். பலஸ்தீன் இப்னு மாஜாவுடைய சஹீஹான ஹதீஸ், அர்துஷ் ஷாம் அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர். இன்னைக்கு மஹ்ஷர் மைதானம் மாதிரி தான் இருக்குது பாக்குறது. சாம்பிள் இப்பவே விளங்குது. ஜோர்டான், சிரியா, லெபனான், பலஸ்தீன், இந்த 4 நாடுகளையும் சேர்த்துதான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை உருவாக்குவார். எப்படி உருவாக்குவான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கக்ர்சத்தின் நதி, எந்த மேடு பள்ளமும் இல்லாத ரொட்டி மாதிரி இருக்குமா. பைபா அஃப்ரா, அந்த நிலத்துடைய நிறம் சொல்லி தந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறமாக இருக்குமா. அல்லாஹ் சொல்றான், வதரல் அர்த பாரிஸா வதரல் அர்த பாரிஸா, ஏ மக்களே, நீங்கள் எல்லாம் அந்த மஹ்ஷர் பூமியை பார்ப்பீர்கள், சரிசமமாக இருக்கும். கட்டடம், பள்ளிவாசல், மேடு பள்ளம், இங்க சமதர, ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா மலைநாடு, அதெல்லாம் ஒன்று இருக்காது. முழு பூமியும் கட்டாந்தரையாக மாற்றப்படும்.